அறிவிருக்காடா நோக்கு? உன் மனசுல என்ன அந்த ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தின்னு நினைப்பா? 6 அடி வளர்ந்துருக்கியோன்னு 6வது அறிவு எங்க போயிடுத்து? பிரியா வரமாட்டா. நான் ஸ்டாப்பா ரெயின் தான் வரும்டா. நான்சென்ஸ். எங்க வயிற்றுச்சலும் சாபமும் உன்னை சும்மா விடாதுடா. ஸ்டூபிட். காகித ஓடம் காகித ஓடம் காகித ஓடம் காகித ஓடம் காகித ஓடம் காகித ஓடம். நீ வருவன்னு எனக்கு தெரியும் பிரியா. எல்லாரும் எவ்வளவு கேலியும் கிண்டலுமா பேசுறாங்க. பட் ஐ நோ. எதுக்கு வர சொன்ன? என்ன பிரியா எப்படி கேக்குற? சொல்லு ராம், எதுக்கு இவ்வளவு அவசரமா வர சொன்ன? நான் எவ்வளவு பிரச்சனையில வந்திருக்கேன்னு உனக்கு தெரியுமா? திரும்ப நான் எப்படி ஆத்துக்கு போய் அவளை ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல. ஏன் திரும்பி போற? என்ன சொல்ற? போதும் பிரியா, கஷ்டப்படுறது போதும். என் கூட வந்துரு. அந்த கொடை கூட வேணாம், தூக்கி எறிஞ்சிட்டு வந்துரு. எங்க வர சொல்ற? அந்த வீட்டை விட்டு ஒரேடியா வந்துருன்ற. எதுக்கு வரணும்? பிரியா, டோன்ட் ட்ரை டு ஆக்ட் ஸ்மார்ட். உணர்ச்சி வசப்படாத, அவசரப்படாத, ஆத்திரப்படாத. இப்ப என்னால வர முடியாது. அதான் ஏன்? எதை நம்பி வர சொல்ற? உனக்கு ஒரு வேலை இருக்கா? சுயமா சம்பாதிக்கிறியா? என்ன மாசம் ஒரு 10,000 சம்பளம் வருமா? முதல்ல நல்ல ஒரு வேலையை தேடிக்கோ. அப்பதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். நீயே ஒரு சாதாரண பொண்ணுன்னு நிரூபிச்சல. இல்ல, அப்படி இருந்தா இந்நேரம் உங்களை கை கொத்துண்டு ஓடி வந்திருப்பேன். நான் சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நான் வரேன். இதான் முடிவா? ப்ளீஸ் ராம், புரிஞ்சுக்கோ. போடி போ. எனக்கு வேலை கிடைக்கிறதுக்குள்ள லேட் மேரேஜ் ஞாபகம் 40 வயசு பொம்மையை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவன் உன் ஆபீஸ்க்கு கொண்டு போய் விட்டுட்டு மத்தியானம் பால் வாங்கி காய்ச்சி வச்சுட்டு ஈவினிங் காஃபி போடுவான். நீ ஆபீஸ் முடிஞ்சு வந்து தான் குடுக்குற லிஸ்ட் கடைக்கு போய் வாங்கிட்டு வருவான். ஒன்னா சமைச்சு ஒன்னா சாப்பிட்டுட்டு அழகு வழியில சீரியல ஒன்னா உட்காந்து பார்த்துட்டு தூங்க போகும்போது என்ன குசூத்தி வாங்கிட்டு வர மாதிரி கேட்ப. அவனை ஓடி போய் வாங்கிட்டு வந்ததும் படுத்து தூங்கிடுவீங்க. இதுதானே ஆசைப்படுறேன்? இதெல்லாம் உனக்கு வேணும்? போ போடி. ஏன் ராம் இப்படி எல்லாம் பேசுற? நீ என்ன புரிஞ்சுண்டது அவ்வளவுதானா? ஏய், நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. போடி போ. காதல் என்று தீயாய் பொழிகின்றதே, சோகம் நெஞ்சிலாராய் வழிகின்றதே. கண்ணீரில் மூழ்கும் கனவெல்லாம் சாகும், இளவயதின் சாபம் காதல். காதல் என்று தீயாய் பொழிகின்றதே, சோகம் நெஞ்சிலாராய் வழிகின்றதே. காதல் எனும் யாத்திரையில் பிரிவேனும் போதி மரம் கண்ட பின்பு வந்ததடி ஞானம். காசு பணம் பார்ப்பதில்லை, அன்பை கடன் கேட்பதில்லை, உண்மை காதல் சொல்லி தந்த வேதம். காதல் எனும் விஷத்தினை உண்ட பின்னும் சாகவில்லை, அன்புக்கென்று உன்னால் அவமானம். உண்மை காதல் வாழ்வதில்லை, தோல்விகளும் ஓய்வதில்லை, பெண்ணால் தானே எங்கும் சோக கீதம். படமுள்ளக்கு பூவென்னும் நேசம், இது பெண்ணாலே நான் கண்ட தோஷம். இனிதான பாவம் காதல். காதல் என்று தீயாய் பொழிகின்றதே, சோகம் நெஞ்சிலாராய் வழிகின்றதே.
இனி ஒரு பிரிவில்லை என்று அன்று சொன்னவளை காணவில்லை சென்று விட்டாள் பேதை. எந்த அன்பு மாறவில்லை, எல்லைகளை மீறவில்லை, தனிமைக்கு துணை என்று போதை. அன்பு கண்ட வானம் எல்லை, இன்பங்களோ மீதம் இல்லை, காதல் வெற்றி கண்டவனும் மேதை. பெண்ணை இனி காண்பதில்லை, காதல் பிச்சை கேட்பதில்லை என்பதுதான் இனி எந்த கீதை. இனி ஆணுக்கு ஏன் இந்த சோகம், பெண் இதயங்கள் எப்போது மாறும்? பரிதாப பாடம் காதல், காதல் என்று தீயாய் ஒழிகின்றது, சோகம் நெஞ்சிலாராய் வழிகின்றது. கண்ணீரில் மூழ்கும் கனவெல்லாம் சாகும், இளவயதின் சாபம் காதல், காதல் என்று தீயாய் ஒழிகின்றது, சோகம் நெஞ்சில் ஆராய் வழிகின்றது. அத்திம்பேர்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன். என்னது? அது வேற ஒண்ணும் இல்லடி பாமா, முரளி நம்ம பிரியாவுக்காக ஒரு நல்ல ஜாதகம் கொண்டு வந்திருக்கான். மாப்பிள்ளை எம்சிஏ படிச்சிருக்காரு, ஃபாரின் எம்பசியில வேலையா, டிராயிங் வெரி குட் சேலரி தெரியுமோ? டேய், பிரியா ஒத்துப்பாளா? அவன் என்னடி சொல்றது? அதுவும் இல்லாம இந்த ஜாதகம் வேற நன்னா பொருந்தி வந்திருக்கு. நானே அவத்துக்கு நேர்ல போய் பார்த்து பேசலான்னு இருக்கேன். அவளும் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கா. எல்லாம் நல்லபடியா முடியற வரைக்கும் பிரியாவை கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரிண்ணா. கிட்ட கொஞ்ச நாளைக்கு பொறுமையா பேசுங்க. அவ ராமபுராணத்தை நானே க்ளோஸ் பண்றேன். காதல்ல தோல்வியே கிடையாது. அப்படி தோல்வி அடைஞ்சா அது காதலே கிடையாதுன்னு அர்த்தம். ட்ரூ லவ் நெவர் ஃபெயில்ஸ். திருமணங்கள் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை இல்லை. ஒரு திருமணத்துல தான் ஒருத்தனுடைய சொர்க்கமே நிச்சயிக்கப்படுது. அந்த சொர்க்கம் உண்மையான காதல் திருமணத்துல மட்டும்தான் கிடைக்கும். கடைசி அவளை எப்ப மீட் பண்ண? ஒரு 10 நாள் இருக்கும். கடைசி அவ உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா? உனக்கு ஒரு வேலை இருக்கா, முதல்ல போய் ஒரு வேலையை தேடிக்குன்னு சொல்லிட்டாப்பா. உனக்கும் பிரியாவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த ரிசல்ட்ல கைது போடுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படியோ நடக்க வேண்டிய கல்யாணம் இப்படி நடந்துருச்சு. ஆமா பிரியா, என்னைக்கு நீ என் மகனை பார்த்து வேலை இருக்கான்னு நீ கேட்டியோ அன்னைக்கே உன்னை என் வீட்டு மருமவளா நான் ஏத்துக்கிட்டேன். இந்த கல்யாணம் உங்க வாழ்க்கை பயணத்தை துவங்கறதுக்கு இல்ல, அந்த பயணத்துக்கு முன்பதிவு செய்த டிக்கெட் மாதிரி. என்னம்மா புரியலையா? என் மகன் தோண்டு போயிடக்கூடாதுன்னு தான் இந்த டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணி அவன் கையில கொடுத்துருக்கேன். நீ ஒரு வேலை தேடிக்கிட்டான்னு நான் சொன்ன போதெல்லாம் என் மேல ஆத்திரப்பட்டவன் நீ சொன்ன உடனே அடங்கி போயிட்டான். அப்பதான் அடிக்கிற கை வேற அணைக்கிற கை வேற நானே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஒண்ணு கெட்டு போலமா, நீ சொன்ன கண்டிஷனை விட்டு நீ மாற வேணாம். அவன் ஒரு வேலையை தேடிக்கிட்டோம், அப்புறமா நீங்க ஒன்னா சேர்ந்து வாழலாம். என்னங்க இது? எந்த அப்பாவாது இப்படி பண்ணுவாங்களா? கல்யாணம் ஆன மறு நிமிஷமே சின்னஞ்சிறுசுங்களை பிரிக்கிறீங்களே. நல்ல நல்ல அழாத லீலா, நான் இவங்களை பிரிச்சு வைக்கல, விலைக்கு தான் வைக்கிறேன். நம்ம காலத்துல கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். ஆனா இப்ப வெறும் 50 பைசா கயிறு, தாலி கயிறு. அதனாலதான் எத்தனையோ கல்யாணம் தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு முன்னாடியே 3 முடிச்சு பிரிக்க சொல்லி கோர்ட் வாசல்ல நிக்குது. சம்பாத்தியத்துக்கு எப்படி படிப்பு முக்கியமோ அதே மாதிரி தாம்பத்தியத்துக்கு உத்தியோகம் முக்கியம்னு என் மருமவன் நினைக்கிறா. அதை நான் ஆமோதிக்கிறேன். பிரியா, நீ வீட்டுக்கு கிளம்புமா. ஏன்டா அப்படி காய் தோட மாட்டேன்?
உலகத்திலேயே தனித்தனியா முதலிட கொண்டாடுற ஒரே ஜோடி நீங்க தான்டா. மச்சான் மச்சான் ஏன் மச்சான் கேக்குற, பறக்க விட்ட புறாவதா நீயும் கேக்குற. மச்சான் 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 ஏன் மச்சான் கேக்குற, பறக்க விட்ட புறாவதா நீயும் கேக்குற. வேலை தேடு பின்னாடி போதையது முன்னாடி, இந்த ஃபர்ஸ்ட் நைட் போல ஒரு நைட் எதுன்னு பார்க்கல. மச்சான் 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 ஏன் மச்சான் கேக்குற, பறக்க விட்ட புறாவதா நீயும் கேக்குற. மச்சான் 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 ஏன் மச்சான் கேக்குற, பறக்க விட்ட புறாவதா நீயும் கேக்குற. அதை மட்டும் பாரு, லைஃப் ஸ்மூத்தாக எப்போதும் போகும். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் காதல் பேசுமா, காதல் எப்ப மனைவியானா டோட்டல் பேசுமா. காதல் சுகம் சுகம் இருக்கு, வெயிட் பண்ணுவாங்க. மச்சான் 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 ஏன் மச்சான் என்கிற, பார்க்க விட்ட புறாவதா நீயும் கேக்குற. மச்சான் 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 ஏன் மச்சான் என்கிற, பார்க்க விட்ட புறாவதா நீயும் கேக்குற. வாழ்க்கை என்றும் ஹைவேஸ் மாமா, அதுல ஸ்பீட் பிரேக்கர் சேஃப்டிக்கு தாமா. தனிப்பு சிரிப்பு தவிப்பு எல்லாம் பிஃபோர் மேரேஜ்மா, அப்புறம் பாரு வாழ்க்கை உனக்கு டிவி சீரியல்மா. நடம் மூணு முடிச்சு போட்டு ஸ்பீடு முடிக்கட்டும் பாரு. மச்சான் 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 ஏன் மச்சான் என்கிற, பார்க்க விட்ட புறாவதா நீயும் கேக்குற. மச்சான் 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 ஏன் மச்சான் என்கிற, பார்க்க விட்ட புறாவதா நீயும் கேக்குற. வேலை தேடு பின்னாடி போதையது முன்னாடி, இந்த ஃபர்ஸ்ட் நைட் போல ஒரு நைட் எதுன்னு பார்க்கல. மச்சான் 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 ஏன் மச்சான் என்கிற, பார்க்க விட்ட புறாவதா நீயும் கேக்குற. மச்சான் 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 ஏன் மச்சான் என்கிற, பார்க்க விட்ட புறாவதா நீயும் கேக்குற. வாழ்க்கையில நிறைய விஷயம் இப்பதானே எனக்கு புரியுது. டேய் என்னடா ஆச்சு? எனக்கும் ஒரு காலம் இருந்தா இந்நேரம் பிரியாவோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பேன்ல. வெட்டியா ஊரை சுத்திட்டு ரோட்ல போறவன், ஆட்டோக்காரன், அட்ரஸ் கேட்கறவன் எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு எவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்ல. டேய் மச்சான் கவலைப்படாதடா, சீக்கிரமா உனக்கு வேலை கிடைச்சிரும்டா. சார் உங்களதான் சார். என்ன மன்னிச்சிடுங்க சார், உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டேன். ஏய் என்ன இது? உங்க அட்வைஸ் எதுவுமே நாங்க கேட்கல. இன்னைக்கு எனக்கு ஒரு வேலை இல்லாததால என் ஃபியூச்சரே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. உங்க குறைய கிண்டல் பண்ண பாவமோ என்னவோ. நோ நோ இல்ல, நான் பைத்தியம் இல்ல, நான் மென்டல் இல்ல. எனக்கு இருக்கு லூசு சப்பா காய்தன் கூப்பிட்டப்பலாம் நான் ஏன் பேசாம இருந்தேன் தெரியுமா?
அதுல அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதுங்கிற காரணத்துக்காக தான் அப்படி நான் நடிச்சேன். எதுக்கும் வெக்ஸாய தோண்டு போக கூடாது. வாழ்க்கைங்கிறது ஒரு ட்ரெயின் ஜர்னி மாதிரி. ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு ஸ்டேஷன் மாதிரி. அதுவே டெஸ்டினேஷன் இல்ல. எல்லாம் கடந்து போவோம். அன்னைக்கு கெட்டவனா தெரிஞ்சவன் இன்னைக்கு நல்லவனா தெரியுவான். அன்னைக்கு வாழ்க்கை பேசினவன் இன்னைக்கு திட்டுவான். சின்ன வயசுல உனக்கு எதிரியா தெரிஞ்சவன் இன்னைக்கு நண்பனா இருப்பான். அதான் லைஃப். இட்ஸ் ஃபுல் ஆஃப் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ். LOVE is lot of valuable emotions. அந்த காதல் தோத்து போச்சுன்னா it's loss of valuable emotions. That's all da, that's all. இப்படி பேசுறவன் எதுக்கு பைத்தியக்கார மாதிரி ஊருக்குள்ள அலைஞ்சிட்டு இருக்கான்னு பாக்குறியா? எனக்கும் ஒரு பையன் இருந்தான். தாய் இல்லா புள்ள. செல்லமா வளர்த்தேன் அவனை. காலங்காத்தால எழுந்திருச்சு அவனுக்கு பல்லெல்லாம் விலக்கி விட்டு அவனை குளிப்பாட்டி யூனிஃபார்ம் மாட்டி டிஃபன் கொடுத்து மத்தியான சாப்பாடு கட்டி கொடுத்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு ஸ்கூல்ல இருந்து மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் அவனை குடிக்கதா கொடுத்து அவனை ஹோம்வொர்க் பண்ண வச்சு அவனை சாப்பிட வச்சு தூங்க வச்சு பொத்தி பொத்தி வளர்த்தேன். நானு பொத்தி பொத்தி வளர்த்தேன். அவனும் நல்லா படிச்சான். ஸ்கூல்ல இருந்து காலேஜ் சேர நேரத்துல என்னோட ப்ராவிடன்ட் ஃபண்ட் கிராஜுவிட்டின்னு எல்லா பணத்தையும் போட்டு அவன் நல்லா படிச்சு பாஸ் பண்ணானா திருப்பதிக்கு நடந்து வரேன்னு நேர்ந்துக்கிட்டேன். அவனோட இன்டர்வியூக்கெல்லாம் அலைஞ்சையா. அவன் ஆசைப்பட்டு தேடுற வேலை கிடைக்கிற வரைக்கும் அவனோடவே சுத்தினேன். அந்த வேலை கிடைக்கிற நேரத்துல பாழா போன கவுன்சிலரோட பையனுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்ததால என் பிள்ளைக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சியா. என் பிள்ளைக்கு வேலை கிடைக்காம போயிடுச்சு. தூண்டு போயிட்டாயா அவன். தூண்டு போயிட்டான். போனா போதும் விடாம தூக்குல தொங்கிட்டாயா அவன். தூக்குல தொங்கிட்டாயா. எந்த தோல்ல தூக்கி போட்டு வளர்த்தனோ அதே தோல்ல தூக்கிட்டு போய் எரிச்சையா அவனை. எரிச்ச அந்த நெருப்பு இன்னும் நெஞ்சில அணையிலையா. எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படியே. அதுக்காக தான் என் பிள்ளைக்கு நேர்ந்துக்கிட்டு யாருக்கும் நேரக்கூடாதுன்னு யார பார்த்தாலும் ஐயா வேலைக்கு போங்கயா, ஐயா வேலைக்கு போங்கயா நான் சொல்றேன். தினம் வீட்டுல இருந்து கிளம்புறப்ப 100 ரூபாய் எடுத்துட்டு கிளம்புவேன். 50 ரூபாய் குடிக்கிறதுக்கு, 50 ரூபாய் படிக்கிறதுக்கு. எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வரை எல்லா பேப்பரும் வாங்குவேன், எல்லாருக்கும் கொடுப்பேன். இப்ப கூட இந்த பேப்பர்ல ஒரு நியூஸ் வந்திருக்கியா? வாக்கின் இன்டர்வியூ. நீ போயா. வேலை கண்டிப்பா கிடைக்கும்யா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ நம்பு. ஓகே. எல்லாம் நான் போறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். அன்னை என்பவள் ஆரம்பம், தந்தை என்பவன் ஆதாரம், மனைவி அன்னையின் அவதாரம், மற்றவையெல்லாம் விவகாரையா. மற்றவையெல்லாம் விவகாரம். Life is beautiful. Take it easy. You will win. You will win, da. You will win. Okay? Take it easy. Bye. பிரியா. ராம், பயந்துட்டியா? என்ன ராம் இந்த நேரத்துல? ஒன் ஹாப்பி நியூஸ் பிரியா. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. நீ எப்படி வந்த? என்ன பிரியா, நான் எவ்வளவு ஹாப்பியா வந்தேன். ரிஸ்கியாவும் வந்திருக்க. பயப்படாத, நீ என்னோட வைஃப். இனிமேல் நம்ம யாருக்கு பயப்படணும்? உன்கிட்ட பிடிச்சது பிடிக்காதது ரெண்டுமே இந்த தைரியம் தான். இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி நான் ஒரு வேலையை தேடிக்கிட்டேன். வீல் ஸ்டார்ட் ஆர் லைஃப். இப்பவே என் கூட வந்துரு. என்ன ராம், விளையாடுறியா? வாழ்க்கைய விளையாட்ட நினைச்ச ராம் இப்ப இல்ல. இல்ல ராம், நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நானே வரேன். எப்போ? நானே சொல்றேன். இப்ப சொல்லு. பிடிவாதம் பிடிக்காத. அது நீதான். ஏன் எல்லாத்துக்கும் இப்படி அவசரப்படுற? அப்படி இருந்தா நான் உன்னை எப்போ தூக்கிட்டு போயிருப்பேன். நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். எனக்கு ஒரு வேலையும் தேடிக்கிட்டேன். உனக்கும் எனக்கும் கல்யாணமும் ஆயிடுச்சு. அதனால நீ இப்ப வர. என்னால முடியாது. அந்த கல்யாணமே எனக்கு விருப்பம் இல்லாம தான் நடந்தது. உனக்கு என் மேல சந்தேகம். நான் எங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிடுவேணும்னு பயம். என் அன்பு மேல சந்தேகம். போது நிறுத்து. நம்ம வீடு நம்மளே பூட்டுறோம்.
ஆனா பூட்டு 2-3 எழுத்து பாக்குறதுல அப்ப சந்தேகம் பூட்டு மேலயா நம்ம மேலயா? இல்ல ராம், யூ ஆர் பிசிக்கலி ஸ்ட்ராங். ஆனா மனசளவுல நீ ஒரு குழந்தை. யூ ஹேவ் a complex. வேலை இருக்கா நீ கேட்டதுக்கு மிரண்டிட்டியே. வேலை என்னடி வேலைன்னு அன்னைக்கே கூப்பிட்டுருக்கணும். மனோதைரியம் உள்ள எந்த பொண்ணையும் பலாத்காரமா கல்யாணம் பண்ணிக்கவும் முடியாது, கற்பழிக்கவும் முடியாது. அந்த கல்யாணத்துக்கு ஒத்துண்டதுக்கு ஒரே காரணம் என் மாமனார். ஐ மீன் யுவர் டாட். இப்ப சொல்றேன், நான் வைஃப் தானே, இனிமே என்னால வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு. ஐம் சாரி, இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாது. அதுக்கு அவசியமும் இல்ல. இருக்கு, அவசியம் இருக்கு. நான் எங்க அப்பா அம்மா மனசை மாத்தி அவ ஆசீர்வாதத்தோட தான் உன் கூட வருவேன். முட்டாள்தனமா பேசாத. என்ன பப்ளிக் பிளேஸ்ல அவமானப்படுத்தினாங்க, ஆள் வச்சு அடிச்சாங்க. அவங்க மனசு மாற நம்பிக்கிட்டு இருக்கியா? எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ நம்ம லவ் எதிர்க்கிறானா அதுக்கு காரணம் இருக்கு. சடங்கு சம்பிரதாயம் ஆச்சாரம்னு வளர்ந்துட்டாங்க. அவ மாறுறது கஷ்டம்தான். ஆனா நான் அவ மனசை மாத்தி காட்டுறேன். ஓகே பிரியா, ஓகே. நீ எந்த அளவுக்கு உங்க அப்பா அம்மா மேல பாசம் வச்சிருக்கியோ அதே அளவு பாசம் அவங்க உன் மேல வச்சிருந்தா அவங்க மனசை மாத்த ஒரு நாள் டைம் போதும். நான் உனக்கு 24 hours டைம் தரேன். அவங்க பொண்ணான மனசை மாத்திட்டு காத்துட்டு நான் வந்து கூட்டு போவேன். ஸ்ரீதருக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நோக்கு ரொம்ப நெஞ்ச எழுத்தண்டி. இவ்ளோ சொல்றோம், அப்பவும் அவனை நடு ஜாமத்துல ஆத்துக்கு அழைச்சிருக்கியே. ஏண்டி ஆம்பளை சுகத்துக்கு அலையிற? ஒண்ணு ஸ்ரீதர், சமையல் உள்ள பிளக் பாயிண்ட் ஷாக் அடிக்கிறதுன்னு சொன்னோ இல்லையோ? எலக்ட்ரிஷியன் அழிச்சுன்னு வந்தியாடா? இன்னைக்குன்னு பார்த்து திவசம் வேற. அவன் வந்து half an hour ஆறுது. உனக்காக தான் வெயிட்டிங். அட அசமஞ்சோ, முதல்ல அவனை உள்ள வர சொல்லுவா. வாப்பா, உள்ள போ. நில்லு. உன் பேர் என்ன? பிரபு. பிரியா, நீ போப்பா. என்னம்மா ஷாக் ஆயிட்டியா? அவன் நம்மளவா தானான்னு செக் பண்ண. உனக்கு ஷாக் அடிச்சிடக்கூடாது. உன் உயிருக்கு ஆபத்துனா தோஷம் ஆச்சாரம் தீட்டு மடி எதுவும் கிடையாது இல்ல. அவன் எந்த ஜாதிக்காரனா இருந்தாலும் சாலிகிராமம் இருக்க சமையலூர் வரைக்கும் வரலாம். ஏன்னா உயிர் போயிடுச்சுனா? ஏய், என்னடி பெருசா வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்க? வியாக்கியானம் இல்லப்பா, உங்க எல்லாரோட வீக்னஸையும் எக்ஸ்போஸ் பண்றேன். ஏய், என்னடி ஓவரா பேசிட்டு இருக்க? Shut up. This is between me and my parents. என்ன, நீங்க உள்ள வாங்க. உன்னோட உயிருக்கு ஆபத்து வரப்போறதுன்னு ஆச்சாரத்தை தூக்கி எரிஞ்சிட்டியே. என்ன உயிரா நினைச்சு கடைசி வரைக்கும் காப்பாத்துறேன்னு காத்துட்டு இருக்கிற ஏன் ராமுக்காக நான் படித்தாண்டினாலும் தப்பு இல்லம்மா. நீ நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆம்பளை சுகத்துக்கு அலையல. பிரியா, சாப்பிடவா தட்டு போட்டிருக்கா? எனக்கு வேண்டாம். ஏன்? நான் விரதம். இன்னைக்கு என்னடி விரதம்? தாத்தாவோட திவசமோ இல்லையோ, நம்ம பாத்துல சாப்பிடணும். நான் தான் விரதம்னு சொல்றேன்ல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முதல்ல சாப்பிடவா. ஏமா, நான் 10th படிக்கிறச்ச ஆனுவல் எக்ஸாம் வரும்போது என்ன விரதம் இருக்க சொல்லி நீ தானேமா சொன்ன. நான் +2 படிக்கிறச்சவும் பாஸ் பண்ணணும்னு நீ தானே என்ன விரதம் இருக்க சொன்ன. இப்போ என் வாழ்க்கை அமைச்சுக்கிற எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு. அதுல நான் பாஸ் பண்ணணும். அதுக்கு எனக்கு விரதம் இருக்க கூட உரிமை கிடையாதா?
நீ சொல்ற தெய்வத்தை தான் நான் சேவிக்கணும். ஆனா என்ன வேண்டிக்கணும்னு நீ சொல்லக்கூடாதுமா. ஜலத்துக்கும் தீர்த்தத்துக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதுன்னு நீ சொன்னியே, ஞாபகம் இருக்கா? தாகம் எடுத்தா யாரும் தீர்த்தத்தை குடிக்க மாட்டா, ஜலத்தை தான் குடிப்பா. ஏ ராம், கங்கா ஜலம். என்னப்பா சாப்பிடலையா? அது ஒண்ணுதான் குறைச்சல். இப்ப என்ன ஆயிடுத்து? எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் பயப்படுறா. நடக்கணும்னு இருந்தா நடந்தே தீரும். மாமி தான் சொல்லிண்டே இருப்பா. கெட்டது நடக்கிறதா இருந்தா அது நடக்காம இருக்க முயற்சி பண்ணணும்டி. எது நல்லது எது கெட்டதுன்னு தீர்மானிக்க வேண்டியது யாரு? வெத்தவா தானே. ஒரு நாட்டோட அரசாங்கத்தை அமைக்கிறதுக்கே பெத்தவாளோட பெர்மிஷன் தேவையில்லைன்னு ஓட்டர்ஸ் ஐடி கொடுத்துட்டான். சொந்த வாழ்க்கை அமைச்சுக்க 21 வயசு போறோம் நோட்டில் எல்லாம் எழுதி வச்சிருக்காளே, யாரும் பாக்கலையா? ஓட்டு போடுறது மட்டும் இங்க ஜனநாயகம் இல்ல, வாழ்க்கையை தீர்மானிச்சுக்கவும் தான். என்னடி பெருசா லெக்சர் அடிச்சுட்டு இருக்க? நீ யாரோட பேசிட்டு இருக்க தெரியுமோன்னு? தெரியும் மாமி, என் அப்பா வேதங்களும் அதுக்கு அர்த்தங்களும் சொல்லி தந்த என் அப்பா. இப்ப என்னடி சொல்ற? அந்த கல்யாணம் பண்ணிப்பியா? சாரி, நீங்க என்ன வேணா சொல்லுங்க. You don't have any bloody rights to scold him. அவனை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துருவியாடி? நீங்க இவரை கல்யாணம் பண்ணிக்கிறச்சு கவர்மெண்ட்ல என்ன ஐஎஸ்ஐ முத்திரையா குத்தி அனுப்பினா? பிரியா, அவள மாமிச சாப்பிடுவாடி. அவளும் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்றா. அவ சாமிக்கு படைக்கிறதே சாராயம் தான். சாமிக்கு முன்னாடி நம்ம வைக்கிற லாரி தண்ணி தீர்த்தம்னா அவ வைக்கிற சாராயமும் தீர்த்தம் தான். நோக்கு புத்தி கேட்டு போயிட்டாடி. இல்ல, இப்பதான் தெரிஞ்சிருக்கு. நான் நினைச்சா ராமோட இன்னைக்கு அவதுக்கு போயிட முடியும். என் அம்மாவும் அப்பாவும் என்ன ஆசீர்வாதம் பண்ணி என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளணும்னு ஆசைப்படுறேன். சஹனா பவது சஹனோ புனது வீரியம் கரவாவஹை தேஜஸ்வினாவதி தமஸ்து மா விதிவிஷாவஹை. இதுக்கு அர்த்தம் மறந்துருத்தாப்பா? உண்ணா இருப்போம், உண்ணா சாப்பிடுவோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் முக்கியத்துவம் கொடுப்போம், உண்மையா ஒளி வீசுவோம், யாரையும் குற்றம் சாட்டாம இருப்போம், எதிர்மறையா எதையும் வளர்க்காம இருப்போம். உங்களுக்கு பிடிச்ச கண்ணதாசன் கிருஷ்ணகானம் கேளுங்க. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நான் சொல்றபடி கேளு. டேய் நச்சு, உள்ள போய் பாருடா. பாருடா. டேய் வேணாம் வாங்கடா. ஏய், பிரியா உள்ள வச்சு பூட்டி இருக்கு போறாங்கடா. யாரும் இல்ல, என்னடா பண்றது? வாங்க ரூமுக்கு போலாம். நீ டென்ஷன் ஆகலையா? இல்ல ஆவாத மாதிரி நடிக்கிறியா? ரூமுக்கு வந்தாச்சுடா. இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே உட்காந்துட்டு இருக்க போற? இன்னும் எத்தனை முறை அந்த பேரை எழுதிட்டு இருக்க போற? டானி விடுறா, இனிமே நம்ம தான் டிசைட் பண்ணணும்.
யாரும் எதுவும் பண்ணுவானா? எங்கேயாவது தூக்கிட்டு போயிடுவாங்கடா. அவனா குழந்தையா? ஆனா நீ குழந்தை தானே. இங்க பாருங்க, என் பிரியா என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு ஸ்ரீதர் மேலேயும் அவங்க மாமா மேலேயும் நம்பிக்கை இல்ல. டேய் வாங்கடா, ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுவோம். கரெக்டா? நச்சியும் பாஷாவும் சென்ட்ரல் ஸ்டேஷன் போட்டோம். நானும் டேனியும் எக்மோர் போறோம். ஓகே பாலாவும் ஏர்போர்ட் போட்டோம். கம் லெட்ஸ் கோ. எப்படி பாருங்க, வா போலாம். எங்க? நம்ம வீட்டுக்கு. நான் வரல. ஏன்? மனசு சரியில்லை. மனசு சரியில்லையா இல்ல வர்றதுக்கு மனசு இல்லையா? ஏன்பா என் மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? புரிஞ்சுக்கிட்டதுனால தான்டா உன்னை படிக்க வச்சு ஆளாக்கி. உன் பிரச்சனை என்ன எனக்கு தெரியும்டா. பிரியா அவங்க அப்பா அம்மா மேல எந்த அளவுக்கு அன்பும் மரியாதையும் வச்சிருந்தா அவங்க மனசை மாத்திட்டு தான் வருவேன்னு சொல்லியிருப்பா. அந்த பாசமும் நெருக்கமும் உனக்கு உங்க அப்பா அம்மா மேல இருந்ததாப்பா? இது வரைக்கும் உன் கஷ்டம் என்னன்னு என்கிட்ட சொல்லியிருக்கியா? இல்ல உங்க அம்மா மடியிலேயாவது படுத்து அழுதுருக்கியா? எந்த தாய் தகப்பனும் பிள்ளைங்களை பெத்ததுக்காக வளர்க்கறது இல்லப்பா, வளர்க்கறதுக்காக தான்ப்பா பெத்துக்கிறாங்க. பிள்ளைங்களுக்கு கண்ணு துடிச்சா கூட பெத்தவங்களுக்கு எதையும் துடிக்கண்டா. இப்போ உன் எதையும் துடிக்குது. நான் கண்ணு மூடிட்டு சும்மா இருக்க முடியுமா? நீ தைரியமா நம்பிக்கையா என் கூட வா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். பாப்பா. எதுக்கு பாய் வந்தாங்க? இனிமே எந்த பஞ்சாயத்தும் இங்க வேண்டாம். முதல்ல பிரியா எங்கன்னு கேளுங்க. எங்க என் பிரியா? எந்த ஹாஸ்பிட்டல்? தற்கொலையா? ஆக்சிடென்டா? இல்ல நீங்களே கொண்டீங்களா? ராம், என்ன பேசுற? இவங்க இங்க வந்ததுனாலதான் ஒன்ன கூப்பிட நாங்க வந்த. மனிதாபிமானமும் மரியாதையும் மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்டா. அது ரெண்டுமே தெரியாதவங்களுக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறேன். இப்படி ஆத்திரப்பட்டு உணர்ச்சி வசப்படுறதுனாலதான் நம்மள நிம்மதி இல்லாம இருக்கும்டா. அந்த அமைதியானவங்க. அதனாலதான் வேகம் நம்ம கிட்டயும் விவேகம் அவங்க கிட்டயும் போய் சேர்ந்துருச்சு. இப்ப இவ்வளவு நேரம் கத்திக்கிட்டோம் பேசிக்கிட்டு இருந்தியே, இது வரைக்கும் அவங்க ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பாங்கடா. இத பாருங்க, உங்க பிள்ளையோட ஆத்திரம் எங்களுக்கு புரியுது. அதே மாதிரி எங்களுடைய ஆதங்கமும் அவருக்கு புரியணும். எப்படி புரியும்? காதலுக்கு கண்ணு இல்லைன்னு பொய் சொல்லிட்டு தெரியறவா தானே. உண்மையை கட்டி போட்டுட்டு பொய்க்கு மேக்கப் போடுறீங்களா? அது நீ செஞ்ச தப்புக்கு நியாயம் தேடுறச்சே. எங்களுடைய நல்ல எண்ணம் உனக்கு தப்பாதான் தெரியும். எங்க ஆத்து பொண்ணுக்கு அக்கறை பச்சையா தெரிஞ்சாலும் அவ மேல உள்ள அக்கறையினாலதான் நாங்க இங்க வந்தோம். நீ எனக்கு பண்ண துரோகத்தை மறந்துதான் நான் இங்க வந்திருக்கேன். நீங்க என்ன முடிவோட வந்தாலும் எனக்கு கவலை இல்ல. என்னையும் பிரியாவையும் பிரிக்க முடியாது, அப்படி நீங்க நினைக்கவும் முடியாது. எனக்கும் பிரியாவுக்கும் ஏற்கனவே உங்களுக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி பிரியா அவங்ககிட்ட சொல்லல. அது தெரியாம தான் அவங்க இங்க வந்திருக்காங்க. நீ அவசரப்பட்டு ஏதாவது பிரச்சனை போயிடாத. வா, நல்ல விஷயம் பேசணும்னு சொல்லி நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பேசுனீங்க. நானும் 4 வார்த்தை சொல்லலான்னு ஆசைப்படுறேன். உங்க எல்லார் மனசுலயும் ஒரு சின்ன கரை இருக்கு. எங்க பையன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்றீங்களே, என்னையா தப்பு பண்ண? உங்க பொண்ணை கெடுத்துட்டு கிராமத்துக்கு ஓடி வந்துட்டானா? உங்க பொண்ணு அக்கறை பச்சை நினைச்சு என் பையனை விரும்பல. பச்சை மண்ணா இருக்கிற என் புள்ள மேல இருக்கிற அன்பால விரும்பினான். என் பையன் துரோகம் பண்ணிட்டான்னு சொல்றியே, என்னப்பா துரோகம் பண்ணா? ஃப்ரெண்டு தங்கச்சா நினைக்கணும்னு சொல்ற எந்த அண்ணனாவது அண்ணனுடைய ஃப்ரெண்ட அண்ணனா நினைக்கணும் கேட்டிருக்கீங்களாடா? சம்பிரதாயம், கலாச்சாரம், வம்சாவளி இதெல்லாம் விட்டுட்டு வர்றது கஷ்டம் தான். ஆனா அன்புக்கு முன்னாடி இதெல்லாமே அந்நியமாயிடும். காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றது காதலிக்கிறவங்களுக்கு மட்டும்தான், நமக்கு இல்ல. சம்மதம் சொல்ல சம்மந்தியா வருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுறீங்களே. சம்பந்தி,
நாங்க நல்ல முடிவோட தான் இங்க வந்தோம். நிதானம் உள்ள மனசு சன்னிதானம், அது எங்க ஆத்து பொண்ணுக்கு இருந்தத அப்ப நாங்க புரிஞ்சுக்கல. நாங்க மனசு மாறிதான் வந்திருக்கோம், மனசு விட்டு போயில்ல. விரும்பினவனுக்கே கையை பிடிச்சு கொடுத்தாலும் பெத்தவா முன்னாலதானே தாரவாத்து கொடுக்க முடியும். பிரியா இந்த ஆத்துக்கு வந்து விளக்கேத்தி வச்சு ரொம்ப நேரம் ஆறுது. सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतितमस्तु मा विधिवसावहै